இதை வாங்கி வச்சுக்கிட்டு தான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் வாங்கி வச்சுக்கிட்டு. நீ இந்த டிவிக்கு காசு போட சொல்கிறேன், அதை போட மாட்டேங்கிற. இல்லை, இதில் வந்து நான் விலாக் பண்ண போகிறேன். விலாக்னா அது போகிற இடமெல்லாம் அப்படியே பிடிச்சி நெட்டில் போட போகிறேன். புரியல? 10,000 15,000 கம்மி தான்க்கா. சும்மா வேஸ்டெல்லாம் செலவு பண்ணாங்க. இது வேஸ்ட் இல்லை, உருப்படி தான். எதுவும் 4 பணம் சம்பாதிக்கிற மாதிரி பண்ணு. இதனால உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? அப்படி காசு கிடைக்குன்னா பரவாயில்ல. இது ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. அது கிடைச்சா போதுமா? சந்தோஷம். அப்போ எதுக்கு தான் வாழ்கிறோம்? எதுக்கும் சந்தோஷம் இல்லாமல் இதை வாங்கி வச்சுக்கிட்டு தான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் வாங்கி வச்சுக்கிட்டு. நீ இந்த டிவிக்கு காசு போட சொல்கிறேன், அதை போட மாட்டேங்கிற. அதை சரி நாங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை போட மாட்டேங்கிற. ஏற்றி விடுப்பேன். ஏற்றி விடுறேன். இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது லைட்டு வெளிச்சம் தானே, இப்படி வச்சா தெரியும். சரி, ஏதாவது சொல்லுங்கள், நான் எடுத்து நெட்டில் போட்டு விட்றேன். என்னைய சொல்ல சொல்லி? ஆமாம், நீ நல்ல ஆளுடா. சொல்லுங்கப்பா. சரி, இந்த காலத்து பசங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்து பசங்கன்னா அவங்கெல்லாம் 100க்கு 10 பேர் தான் ஒழுங்காக இருப்பான். மற்றவெல்லாம் எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் லவ் பண்ணப்போ தப்பா? ஆமாம், நேர்மையாக எவன் எடுத்துனா போகிறாங்க கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு பிள்ளைகளும் போகுது, அங்கே லவ் பண்ணிடுறாங்க. அப்போ அம்மா அப்பா கிட்ட வந்து சொன்னோடனே ஐயோ அவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்க, கட்டி வச்சுக்கோங்கன்னு கட்டி வைக்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் அந்த பொம்பளை ஓடி போவா, இல்லாட்டி இவன் வேண்டான்ட்டு போவான். அப்படிதான் உலகம் நடக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துலேருந்து பேசி முடிச்சு கல்யாணம் கட்டி வாழ்றது தான் வாழ்க்கை. இப்போ அதெல்லாம் இதை பிடிக்கிற. ஆமாம், பார்த்துக்க. ஓட்டுற இப்போ திருந்துவாங்களே உங்களுக்கு பேச்சு கேட்டு நிறைய பேர். ஆமாம், திருந்த போகிறாங்க. அப்படியெல்லாம் தெரிஞ்சுதான் உலகம் மாறி போயிருந்தான்.